என்னாப்பா, வெளிநாட்டுல உனக்கு வேலை கிடைச்சிடுச்சு, பார்ட்டி குடுக்குறேன்னு சொன்ன. எங்களுக்கு ஹோட்டல்ல எல்லாம் பார்ட்டி வேண்டாம். எங்களுக்கு எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டா பார்ட்டி குடுப்பா. டிஃப்ரெண்ட்டா பார்ட்டின்னா எப்படி சொல்ற நண்பா? நம்ம வேணா ஏதாச்சும் ஊருக்கு போய் செலிப்ரேட் பண்ணலாமா? அதெல்லாம் வேணாம்ப்பா. ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு அலுத்து போச்சு. ஹோட்டல் சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏதாச்சும் நாமளே சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். பார்பிக்யூவா? ஐயோ! நான் இந்த வேலைக்கு வரலப்பா. பார்பிக்யூன்னா நான் இந்த பார்ட்டிக்கே வரல. போன தடவை அப்படித்தான் பார்பிக்யூ பண்ணி சாப்பிடலான்னு சொல்லிட்டு மழை வந்து பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. பார்பிக்யூ எல்லாம் வேணாம். அதெல்லாம் விடுங்கப்பா. நாம 4 நாட்டுக்கோழி வாங்கி நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணிடலாம். நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி ஃப்ரை இது பண்ணி சாப்பிடலாம். நாட்டுக்கோழி பிரியாணி எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா? ஆமா, நாட்டுக்கோழி பிரியாணி நல்லா டேஸ்டா தான் இருக்கும். ஆனா யாரு சமைக்க போறாங்க? எனக்கு சமையலே சுத்தமா தெரியாது. இந்த சமைக்கிற வேலைக்கு நான் எல்லாம் வரலப்பா. அட சும்மா இருப்பா. நாம எதுக்கு சமைக்கணும்? அதெல்லாம் சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. நாங்க அவங்கள கூப்பிட்டு சமைச்சிக்கலாம். நல்ல நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி வறுவல் சும்மா சாப்பிட்றதுக்கு டக்கரா இருக்கும். எப்பவுமே ஹோட்டல்லையும் ரூம்ல சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. நம்ம டிஃப்ரெண்டா காட்டுல போய் சமைச்சு சாப்பிடலாம். என்ன சொல்றீங்க? என்னது காட்டுலயா? காட்டுலன்னா ரொம்ப சூப்பரா இருக்குமே. சரி, எனக்கு ஓகே. ஆ, சரி போலாம். இதுவும் ஒரு நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சரி போலாம். நம்ம கார்ல எல்லா சாமானமும் வாங்கி போட்டுட்டு அப்படியே போயிடலாம். ஆ, எனக்கு தெரிஞ்ச ஒரு சமையல்காரர் இருக்காரு. அவருக்கு ஃபோன் பண்ணா அவர் வந்து சமைச்சு கொடுத்துருவாரு. இந்த பார்ட்டி நம்ம லைஃப்ல மறக்க முடியாத பார்ட்டியா இருக்க போகுது பாரு. நாளைக்கு சீக்கிரமா எல்லாம் 5 மணிக்கு எந்திரிச்சுக்கோங்க. எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு சீக்கிரமா ரெடி ஆயிடணும். என்ன புரிஞ்சுதா? காலையிலேயே கிளம்பிடலாம். அப்பதான் சரியா இருக்கும். நான் மார்க்கெட்டுக்கு போய் நாட்டுக்கோழி மசாலா அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். என்ன? சரிப்பா. ஒரு வழியா எல்லாம் காட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. எல்லாம் போய் எல்லாம் போய் ஜாலியா காட்டை சுத்தி பார்க்கறேன்னு அங்க இங்க போய் எங்கேயாவது தொலைஞ்சு போயிடாதீங்க. எல்லாம் ஒரே இடத்துல இருங்க. என்ன புரிஞ்சுதா? டிஃபன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாம் வந்து சாப்பிடுங்க. எப்பா, இவ்வளோ நேரம் ஆகுதே, எங்கே அந்த சமையல்காரரை காணோம்? அவர் வந்து சீக்கிரமா சமைச்சாதானே? எப்படியும் பிரியாணி நாட்டுக்கோழி சமைக்கிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரமாவது ஆகும். இப்போ வந்து சமைக்க ஆரம்பிச்சாதானே சாப்பிட முடியும். நீ தானே சமையல்காரரை கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். எங்கே இருக்காருன்னு ஃபோன் போட்டு கேளு. அதான் இருப்பா, ஒரு நிமிஷம் கேட்குறேன். மணி இவ்வளோ ஆயிடுச்சு, எங்கே நீங்கள் வரேன்னு சொன்னீங்க காணோம்? ஐயையோ, அப்படியா? அட, என்ன இப்படி ஆயிடுச்சு? ஏன்பா, என்னாச்சு? அவர் வரலையா? அட நீ வேற ஏன்பா? அவங்க சொந்தக்காரங்க யாரோ செத்து போயிட்டாங்களாம். அவரு காரியத்துக்கு போகணுமா. இன்னைக்கு அவரால வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்றது? நான் அப்பவே நினைச்சேன் இது மாதிரி ஏதோ ஆகும்னு. அது சரியா ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் கோழி எல்லாம் கட் பண்ணவும் தெரியாது, சுத்தம் பண்ணவும் தெரியாது. ஐயோ, எனக்கு சமைக்கவே தெரியாது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே புரியலையே. பேசாம நம்ம கிளம்பலாம். இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரி சரி, வாங்க நம்ம கிளம்பலாம். ஐயா, என்ன சமைச்சு சாப்பிட வந்தீங்களா? ஆமா, இந்த காட்டுல ஜாலியா சமையல் பண்ணி சாப்பிடலான்னு தான் வந்தோம். ஆனா சமையல்காரர் வரல. அதான் அதான் திரும்பி போகலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஐயா, நான் வேணா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு நல்லா சூப்பரா சமைப்பா. அவளை கூட்டிட்டு வரட்டுங்களா? நீங்க கொடுக்கறத வாங்கிக்குவா. என்ன சொல்றீங்க ஐயா? அவ நாட்டுக்கோழி பிரியாணியும் நாட்டுக்கோழி வறுவலும் சும்மா டக்கரா பண்ணுவா. சரி சரி, சீக்கிரமா கூட்டிட்டு வா. இப்போவே நேரம் ஆயிடுச்சு. இனிமே வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்குள்ள அவ்வளோதான் விடிஞ்சிடும். கொஞ்சம் சீக்கிரமா கூட்டிட்டு வரியா? ஆ, சரிங்க ஐயா, நான் சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடுறேன். நீதானம்மா அந்த சமையல்கார பொண்ணு? ஆ, ஆமா, ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க. உனக்கு சமைக்கலாம் நல்லா தெரியுமா? ஆமாங்கய்யா, நான் நல்லா சூப்பரா சமைப்பேன். நான் சமைச்சு கொடுத்தது சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியும். சரி சரி, இருக்கட்டும். இதை பாரு, எங்களால எல்லாம் உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. நீ தான் எல்லாம் பண்ணிக்கணும். என்ன புரிஞ்சுதா? சரிங்கய்யா, நீங்க போய் அருவியில குளிச்சிட்டு வாங்க. நான் அதுக்குள்ள சமையல் ரெடி பண்ணி வச்சிடுறேன். நான் எவ்வளவு சீக்கிரமா சமைக்கிறேன் பாருங்க. அப்படியா? சரிம்மா, காரம் எல்லாம் கொஞ்சம் தூக்கலா இருக்கட்டும். சரிங்கய்யா. அந்த சின்ன பொண்ணை நம்பி சமையல் பண்றதுக்கு விட்டுட்டு வந்திருக்கோமே, இது சரிப்பட்டு வருமா? இப்படியே பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். வாங்க நம்ம குளிச்சிட்டு ஆகிற வேலையை பார்க்கலாம். அந்த பொண்ணு தான் சீக்கிரமா சமைச்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்கே. அட, பிரியாணி வாசனையும் நாட்டுக்கோழி வறுவல் வாசனையும் ஆளை தூக்குது. சரி வாங்க, நம்ம எல்லாம் போய் சீக்கிரமா சாப்பிடலாம். நண்பா, கோழியோட இன்னைக்கு குமரியும் வெட்டலாமா? என்ன சொல்ற நீ? சாப்பிட்ற வேலையை மட்டும் பார்க்கலாம். கோழியும் ருசியா இருக்கும்.
குமரியும் ருசியா இருக்கும். என்ன சொல்ற? அட போப்பா நீ வேற. அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு ஆளுக்கு ஒரு கை பார்த்துடலாம். என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் அடிக்கடி கிடைக்காது. அந்த பொண்ணை பாத்தியா? சும்மா நாட்டுக்கட்டை. இதா பாருங்க, எனக்கு முதல்ல பசிக்குது. நான் போய் சாப்பிட்றேன். வாங்க, சீக்கிரமா போய் சாப்பிடலாம். என்னம்மா கண்ணு, இவ்வளோ சீக்கிரம் சமைச்சிட்ட? பரவாயில்லையே. நீ பண்ண நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி வறுவல் வாசனை ஆளையே தூக்குது. நீ மட்டும் வந்து எங்க டவுன்ல கடை போட்ட, நீ எங்கேயோ போயிடுவ. ஒத்தையால இருந்து இவ்வளோ சமைச்சிருக்கியே, உனக்கு அசூர பலம்தான். ஐயோ, என்ன இப்படி புகழாதீங்க ஐயா. ஐயா, நீங்க பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புவேன். அதெல்லாம் இல்ல. நம்ம பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் காசு கொடுப்போம். நீ தான் எங்களுக்கு எல்லாம் பரிமாறுற என்ன? ஐயா, ஐயா இதை பாருங்க, நான் சமைக்க மட்டும்தான் வந்தேன். இந்த சாப்பாடு எல்லாம் நான் பரிமாற மாட்டேன். உங்களுக்கு வேண்டியதை நீங்களே போட்டு சாப்பிடுங்க. எனக்கு நேரமாகுது, நான் கிளம்பணும். அதெல்லாம் முடியாது. நீ எல்லாம் எங்களுக்கு பரிமாறிட்டு தான் போகணும். அப்போதான் நாங்க உனக்கு காசு கொடுப்போம். உனக்கு அப்படி அவசரம்னா நீ இப்போவே கிளம்பு. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட, என்னங்க ஐயா, ஏழை பொழப்புல இப்படி மண்ணள்ளி போடுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? சரி, நானே உங்களுக்கு பரிமாறிட்டே காசு வாங்கிட்டு போறேன். இருங்க. அடியே ராக்காயி காத்தாயி, எல்லாம் வாங்க. இன்னைக்கு நமக்கு செம்ம வேட்டை. நாம இப்படி ஒரு விருந்து சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகுது? இதா வந்துட்டேன். ஆஹா, நாட்டுக்கோழி வருவலா? இன்னைக்கு நமக்கு செம்ம லக்கு தான். ஏண்டா பசங்களா, கோழிய வெட்டுறீங்களா இல்ல குமரிய வெட்டுறீங்களா? வாங்கடா வாங்க. முதல்ல பிரியாணி சாப்பிட்டுக்கலாம், அதுக்கப்புறமா இவங்கள பாத்துக்கலாம். உயிர் வேணும்னா சீக்கிரமா இங்கிருந்து ஓடுங்க. சீக்கிரமா ஓடுங்கடா டேய். நல்ல ஒரு சூப்பரான பார்ட்டி. இந்த பார்ட்டி என்னைக்குமே மறக்க முடியாது. சீக்கிரமா ஓடுங்க. கோழி ருசியா இருந்தா கோழிய வெட்டு, குமரி ருசியா இருந்தா குமரிய வெட்டு. வாடா வா.